ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிகினர்ஸ் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்னதுன்னா வாட்டர் கலர் ஷீட்ஸ், மாஸ்கிங் டேப், பெயிண்ட், அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பெயிண்டிங் ப்ரஷ் தேவை. இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இப்போ நம்மளுக்கு என்ன பெயிண்ட் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையானது வந்து பிளாக், டார்க் ப்ளூ, அப்புறம் ஒயிட் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி மாஸ்கிங் டேப் ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ப்ராடாகவும் இல்லாமல் ஒட்டி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து பெயிண்டிங் கரெக்டாக வரும். இதே மாதிரி நம்ம 4 சைடும் ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ டார்க் ப்ளூ வந்து பேக்ரவுண்டுக்கு தேவை. நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டுக்கு பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ப்ரஷ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வேறு ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தேவையான கலர் வந்துட்டு பிளாக்கு. இப்போ நம்ம பிளாக்கு என்ன செய்ய போகிறோன்னா நம்மளுக்கு வந்து ட்ரீஸ்க்கும் அப்புறம் லைன்ஸ்க்கும் தான் தேவைப்படும். லைன்ஸ் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கணும். இதே மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தேவையான கலர் வந்து ஒயிட்டு. எப்பயுமே ஒயிட் கலர் யூஸ் பண்ண போது வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட்டு கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுச்சுன்னா வந்து நீங்கள் இப்போது கலர் ஆட் பண்ண போது ஒயிட்டோட மிக்ஸ் ஆகி ஒரு வேறு மாதிரி கலர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த ஒயிட் மாதிரி வேணும்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் வந்து காஞ்சிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மூன் அந்த மாதிரிலாம் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கூட ஒட்டக்கூடாது தான். ஸோ இப்போ நம்ம மேலே வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினா எதுவும் பரவாயில்ல, அது எதுவும் ஆகாது. ரொம்ப காயாமல் தான் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மூணுலாம் கொடுக்க இப்போ ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி விட்டு காய விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு மூணுக்கு போடுற மாதிரி கலர் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ட்ரீ தான் போட போகிறோம். ட்ரீ போடுறதுக்கு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே ட்ரீ போட்டு விட்டுக்கோங்க. இதே மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் தேவைப்படுது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி போடுறேனோ நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க வாட்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு.
இதே மாதிரி நீங்களும் சைடில் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் டச்சப்புக்கு நம்ம ஒரு 2-3 க்ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்களா நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ மாஸ்கிங் டேப் எப்படி ரிமூவ் பண்ணுறேனோ நீங்களும் அதே மாதிரியே ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மெதுவாக பீல் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீல் பண்ணிட்டா பேப்பர் கிழிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நம்ம வந்து 4 சைட்ஸும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் முடிச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.